Aditi here. Hope you all are doing good. 2025ல வந்து நம்ம படிச்ச சிறந்த தமிழ் புத்தகங்கள பத்தி தான் இந்த வீடியோல நான் பேசப் போறேன். இந்த வீடியோவ வந்து 2 பகுதிகளா நான் போடப் போறேன். இந்த பகுதியில வந்து கொஞ்சம் புத்தகங்களையும், அடுத்த பகுதிகள்ல வந்து வேறு சில புத்தகங்களையும் வந்து நான் சொல்றேன். இதுல நான் சொல்லியிருக்க சில புத்தகங்கள பத்தி வந்து தனி வீடியோவாவும் போட்டிருப்பேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துடுறேன். சோ நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. முதல் புத்தகம் வந்து என்ன அப்படின்னா, கழுதைக்கு 5 கால் அப்படின்னு பிரபஞ்சன் சார் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் பத்தி இது வரைக்கும் நான் நம்ம சேனல்ல எங்கேயுமே பேசினது கிடையாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் புத்தகங்க. ஒரு புக்க படிச்சு நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கணும்னா இந்த புத்தகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசியல் பிரமுகரை வந்து இந்த புத்தகத்துல பயங்கரமா நக்கல் அடிச்சு வச்சிருப்பாரு. அத வந்து முன்னுரையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆள தான் நம்ம நக்கல் பண்ண போறோம்ட்டு. பட் நம்ம வந்து அத பார்க்காம நான் படிச்சுட்டேன் உள்ள இருக்க புத்தகத்த. பார்க்குறப்ப வந்து இது யாரோ ஒரு லீடரோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு திருப்பி பார்க்குறப்ப தான் ஒரு லீடர வந்து கிண்டல் அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. இது வந்து எந்த வகையிலயுமே வந்துட்டு ஒரு லீடர் கம்மி, ஒரு லீடர் கூட அப்படின்லாம் சொல்றது கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் பொலிட்டிக்கல் புக் இது. அத படிக்கிறப்ப வந்து இந்த காலத்து அரசியல் கூடயும் நம்மளால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னையிலிருந்து 20 வருஷம் கழிச்சு கூட அந்த புத்தகத்த நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நாட்டுல வாழற ஒரு ராணி, அந்த நாட்டுல இருக்கிற மக்கள், கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாரிதான். நாட்டுல ஒருத்தன் லூசு பயலா இருந்தா பரவாயில்ல. எல்லாமே லூசு பயலா இருந்தா என்ன பண்றது? நாடு பேரே வந்து இளிச்சவாய் நாடு. தடாதரை பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுத்தமா அறிவே இல்லாம இருப்பாங்க. ஒரு கட்டத்துலலாம் வந்து 4 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ஆவாது. அதனால 4 மாத்துறோம் அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படிங்கறத 5 பேர் 5 விதமா பேசுறாங்கன்னு மாத்தி வச்சிருப்பாங்க. மூஞ்ச பேத்துருவேன், கஸ்மாலம் இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மூஞ்ச பேத்துருவேன் அப்படின்னா மூஞ்சி என்றால் முகம். பேத்துருவேன் என்றால் மாற்றுவது. சோ அதனால உங்க முகத்தை வந்து நான் மாத்தி வச்சிருவேன் அப்படின்னா ஃபன்னியான அர்த்தம் கற்பிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பள்ளிகளுடைய நிலைமையெல்லாம் இந்த புத்தகத்துல அலசியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து மேல வந்து சரியான ஒரு கூரையே இல்ல. நீங்க வந்து அது இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிருக்கீங்க. குழந்தைங்க உட்கார்ந்து படிக்கிற ஒரு பள்ளியில வந்து இப்படி மேற்கூரை இல்லாம வெயில்லயும் மழையிலயும் நாங்க கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்றப்ப, நாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு கூரை கொடுக்காம வச்சிருக்கோம்? நீங்க வந்து வானத்தோட ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறது. சரிங்க, உட்கார்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டியே இல்ல. குழந்தைங்க எல்லாம் தரையில உட்காருது. தரையில உட்கார முடியல, குளிர் அடிக்குது அப்படின்லாம் சொல்றப்ப, நாங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு பெஞ்ச் கொடுக்காம இருக்கோம்? நீங்க வந்து பூமியோட நல்லா கனெக்டடா உணரணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்குமே 1000 வகையில ஃபன்னியா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா அந்த நாட்டுக்கு என்ன நடக்குது, அந்த குறிப்பிட்ட அரசவைக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கணும் ஒரு தமிழ் புத்தகத்தை எடுத்துனா இதை நீங்க படிக்கலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம இந்த புக்கை படிக்கிறப்ப யோசிப்போம். ஆனா நம்ம நிதர்சனத்தை பாக்குறப்ப நடக்குது, நடத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நான் 2வதா சொல்லப் போற புத்தகம் வந்து சகுனி அவர்களை பத்தின புத்தகம். விஜயராஜன் அவர்கள் எழுதினது. இத பத்தி டீடைலா நான் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. சகுனி அவர்களை வந்து இந்த காலகட்டத்திலயும் கூட ஒரு தப்பான ஒரு கேரக்டரா தான் சித்தரிச்சு வச்சிருப்பாங்க. இனி வர காலங்கள்லயுமே அப்படித்தான் இருக்கும். என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பீஷ்மர் அவர்களுடைய அம்பு படுக்கை வந்து அந்த மகாபாரத போர் முடிஞ்சோடனே முடிஞ்சிருச்சு. ஆனா சகுனி அவர்களுடைய அம்பு படுக்கை வந்து இன்னும் முடியல. தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம வந்து இப்ப திட்டுறப்ப கூட வந்து சகுனி வேலை பார்த்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லி கேஷுவலா திட்டுறோம். பட் சகுனி அப்படிங்கிறவர் வந்து உண்மையிலே அவ்வளவு மோசமானவரா? அவரை வச்சு வந்து ஒரு நல்ல விஷயம் கூட அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த புக் வந்து டெஃபினட்டா கனெக்ட் ஆகும். சகுனி அவர்களை ஒரு பாசமலர் இந்த புத்தகத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. அவரை மாதிரி வந்து ஒரு அண்ணன் யாருக்காவது கடப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. ஒரு அண்ணனா தன்னுடைய தங்கச்சி வந்து எல்லாருமே இருக்கிறப்ப இப்படி கண்ணை கட்டியிருக்கா. வாழ்க்கை முழுக்க வந்து ஒரு குருடனுக்கு அவ வாக்கப்பட்டிருக்கா. அவளால வந்து கண்ணை திறந்து பார்க்கவே முடியாது. அவ புருஷனுக்கும் வந்து ப்ராப்பரா ராஜா அப்படிங்கிற அந்தஸ்து இல்ல. இப்படியே போச்சுன்னா இவளுக்கு ராணி அந்தஸ்து இருக்காது. இவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கூட திரும்பி போகாம அங்கேயே இருந்து அவர் அதுக்காக யூஸ் பண்ண விதங்கள் எல்லாமே நிறைய நிறைய தப்பு தப்பான விதங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா எப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்கன்னா, பாண்டவர்கள் பக்கம் நின்னு கிருஷ்ணர் பண்ணது கரெக்ட் அப்படின்னா, கௌரவர்கள் பக்கம் நின்னு பாக்குறப்ப சகுனி மாமா பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே மாமா தானே. ஒரு கட்டத்துல வந்து சகுனி அவர்கள் இல்லைன்னா அந்த மகாபாரதமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து நிலைநாட்டியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு உரிமைகளுக்காக போராடி கொடுக்கிற ஒரு சாதாரண அண்ணனா தான் அவர் இருந்தாரு. அந்த அரசவையில வந்து முதல் அவர் கால் எடுத்து வச்சப்போ
யாருக்குமே தெரியாது. என்ன ஏதுன்னு தெரியாது. என்ன பண்றதுன்னு புரியாது. ஆனா அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தங்கச்சியோட வாழ்க்கையை சீர்படுத்தி குடுக்கணும். பீஷ்மர் அவர்களையுமே வந்து லைட்டா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல இந்த புத்தகத்துல காட்டியிருப்பாங்க. ஏன்னா பீஷ்மர் அவர்கள் வந்து ஒரு நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆன்சரா எதுக்குமே எடுத்துக்க மாட்டாரு. இந்த புள்ளைய கட்டணும்னா கட்டணும். அவ்வளவுதான். நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, உங்க நாட்டு மேல படையெடுத்து வருவோம். எல்லா பிரச்சனையும் குடுப்போம். சோ வேற வழியே இல்லாம நடந்த ஒரு கல்யாணம். அத வந்து சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி அவங்க தன்னுடைய மருமகன்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பதவியை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எல்லாமே பண்ணாரு. பட் அதனுடைய விளைவுகள் வந்து வெவ்வேறு விதமா இருந்தது. ஆக மொத்தத்துல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நின்னு பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. 3வது நான் சொல்லப் போற புத்தகம் வந்து ஒரு காதல் புத்தகம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல வந்து காதல் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பேசுற ஒரு புத்தகம் தான் இது. இத வந்து நான் நம்ம சேனல்ல வந்து வேலண்டைன்ஸ் டே சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருந்தேன். அதுல வந்து இந்த புத்தகத்த பத்தி நான் பேசியிருந்தேன். காதல் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன இப்ப வந்து விஷயம், இப்ப காதலிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துலலாம் யாரு காதலிச்சா? அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் இல்ல. தமிழ் இலக்கியங்கள்ல வந்து காதலுக்கு ஒரு நல்ல இடம் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட மாரி காதல் வந்து அவ்வளவா வந்து நெறைய இடங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ல படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன், கண்ணகி, மாதவி இவங்க 3 பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த காதல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. கண்ணகி அவர்கள் வந்து ஒரு மாதிரி என்னுடைய கணவன் வந்து இப்படித்தான் ஒரு பெரிய அளவுல வந்து எந்த விஷயமும் தெரியாத ஒரு பொண்ணா இருந்தாலும் கணவனால கைவிடப்பட்டுட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. திருப்பி வந்து கணவன் வர்றப்பையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. மாதவி அவர்கள் வந்து ஒரு சின்ன இந்திர விழால தான் வந்து மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு பிரச்சனையே வரும். ஒரு பாட்டு பாடுற விஷயத்துல இவங்க வந்து வேற மாதிரி பாடுவாங்க, இவங்க வேற மாதிரி பாடுவாங்க. பட் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். மாதவிக்கும் கோவலன் மேல இருந்தது வந்து என்ன வகையான காதல்? இவங்க 3 பேருடைய காதல் வந்து அதிகமா வந்து பெருசா பேசப்படல. ஏன்னா வந்து அந்த கண்ணகி சிலம்ப தூக்கி போட்டு உடைச்சது, பாண்டிய மன்னன் வந்து ஐயய்யோ! நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணது, அந்த விஷயங்கள ஜாஸ்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க 3 பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி இந்த புத்தகத்துல நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பாங்க. அத ஜஸ்டிஃபை எல்லாம் நம்மளால எந்த ஒரு காலகட்டத்திலயுமே பண்ண முடியாது. கோவலன் அவர்கள் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்ப வந்துட்டு இன்னொரு பொண்ண தேடி போறது நியாயம் கிடையாது. அந்த காமெடில எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப இருக்க பொண்டாட்டி என்ன பண்ண அந்த மாதிரி தான். ஆனா வந்து இந்த ஒரு இலக்கியம் அப்படின்றத பாக்குறப்ப மாதவி அப்படிங்கிற கேரக்டரும் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராவே சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தபடியா இருக்கிற மணிமேகலை வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை 2மே வந்து இரட்டை காப்பியங்கள் தான். மணிமேகலையில வந்து மாதவி அவர்களுடைய பொண்ணு வருவாங்க. இந்த பர்ட்டிகுலர் புத்தகத்துல வந்து அவங்க பொண்ணு ஒரு பாயிண்ட்ல வந்து கண்ணகிட்டலாம் பேசுற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. மாதவி வந்து நெறைய விஷயங்கள்ல இருந்து விலகி வேற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழற மாதிரி காட்டியிருப்பாங்க. சீவக சிந்தாமணியில வந்து சீவகன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை, அவருடைய திருமணம், அவர் என்னென்ன மாரி விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வளையாபதி அப்படிங்கிற புத்தகத்துல தன்னுடைய அப்பா பேர் வந்து என்னன்னு தெரியல. என் அப்பா யாரு? என் அப்பா யார்? அப்படின்னு தேடுற ஒரு பையன் கடைசியில அவங்க அப்பாவை சந்திச்சானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. குண்டலகேசில வந்து ஒரு இளவரசி ஒரு கைதிய வந்து பார்த்து காதல் வயப்பட்டுறாங்க. இவனுக்கு தண்டனைலாம் வேணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவன் வந்து இந்த பொண்ணுகிட்டே ஃப்ராடு வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து வெவ்வேறு பரிணாமங்கள்ல எப்படியெல்லாம் வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா இந்த காப்பியங்கள தொடர்ந்தே நான் சொல்ற ஒரு புத்தகம் வந்து தாலி அப்படிங்கிற புத்தகம். ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதினது. இது வந்து ஒரு இலவச தமிழ் புத்தகம். நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா தமிழ் புக்ஸ் கிடைக்கிற வெப்சைட்ஸ் பத்திலாம் பேசியிருப்பேன். அண்ட் வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் கூட பேசியிருப்பேன். அதுல இருக்க ஒரு வெப்சைட்ல தான் இந்த புத்தகம் இருக்கு. இப்போ வந்து இந்த தாலி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து நெறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுட்டு வருது. பட் முன்னாடி காலத்துல இருந்தே இந்த தாலி அப்படிங்கிற விஷயம் இப்படித்தான் இருந்திருக்கா? நம்ம தமிழ் சமூகத்துல ஆரம்ப காலத்துல இருந்து கல்யாணங்கள் எப்படி எப்படியெல்லாம் நடந்தது? இப்போ இருக்க மாரி வந்து புரோகிதர் வந்து மந்திரங்கள் ஓத, அங்க வந்து நெருப்பெல்லாம் வளர்த்து, சுற்றம் முற்றம் சூழ வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படின்னா, முன்னாடி காலத்துல வந்து அது கிடையாது. வேற மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கும் அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் எப்படி மாடிஃபை ஆச்சு? தாலி அப்படிங்கிற விஷயம் இதுல எங்கடா வந்தது? அப்படிங்கிறத பேசுற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம். பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த புத்தகம். நமக்கு வந்து இந்த காப்பியங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த காப்பியங்கள பத்தியும் இந்த புத்தகத்துல பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் எப்படி எப்படிலாம் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. 5 காப்பியங்களுமே வந்து வெவ்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனால, ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கும். முதல்ல 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து தோழர்கள், தோழியர்கள்லாம் வருவாங்க. அடுத்தபடியா வந்து நெறைய பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. லேட்டர் ஆன் தான் வந்து இந்த நெருப்பு வளர்க்கறது அப்படிங்கிற விஷயமே வந்திருக்கு.
இன்னைக்கு வந்து தாலி அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக்கா இருந்தாலும் அதை பத்தி வந்து ஒரிஜினலாவே இருக்கிற ஹிஸ்டரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழ் கலாச்சாரம் அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை வந்து நீங்க டெஃபினட்டாவே படிச்சு பார்க்கலாம். குட்டி புக்கு தான். எடுத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 பக்கம் தான் இருந்தது. எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 hours மேக்ஸிமம்ல வந்து முடிச்சிடலாம். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து மருதநாயகம் கான் சாஹிப் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து கமல்ஹாசன் சாருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். இது வந்து இப்ப வரைக்கும் எடுக்கல. இனிமே எடுப்பாங்களா அப்படின்னும் தெரியல. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எடுத்தா இதோடைய ரிசப்ஷன் வந்து ஏன்னா ஒரு 2 மதங்கள பத்தி வந்து இந்த புத்தகத்துல ஒரு மாதிரி மாறி மாறி பேசியிருந்திருப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, இத எடுத்தாலும் வந்து சென்சார தாண்டி இந்த படம் வருமா அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு சந்தேகம் தான். ஆனா மருதநாயகம் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு வீரர்? ஒரு வீரர வந்து தூக்கு கயிற்றுல போடுறப்ப கயிறே 2 தடவ விழுந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஃபைனலா அவர தூக்குல ஏத்திர்றாங்க. தூக்குல ஏத்துன அன்னைக்கு நைட் வந்து யாருக்குமே தூக்கம் வரல. எல்லாருடைய கனவுகள்லயும் அவர் போய் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியா வந்து இல்ல அவர் வந்து செத்தே போனாலும் பரவாயில்ல. செத்து போனவனோட உடம்ப வந்து துண்டு துண்டா வெட்டி ஒரு துண்டையும் வந்து ஒரு பகுதிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க வெவ்வேறு பகுதிகளுக்கு அவருடைய உடலை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கான வரலாற்று தரவுகள் வந்து இன்னை வரைக்குமே இருக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆங்கிலேயர் காலகட்டத்துல இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு? நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆதரவா அவர் என்னென்ன பண்ணாரு? ஆனா இவருடைய பேர் வந்து தமிழர்களோட கோயில்களை இடிச்சது அப்படிங்கிற ஒரு தப்பான விஷயத்திலே இவருடைய பேர் வந்து இழுத்து விடப்பட்டிருக்கும். அது உண்மையா பொய்யா? அதுதான் வந்து அதோடைய மெயின் கான்ட்ரோவர்சிக்கான காரணமே. இவர் வந்து இந்துவா முஸ்லிமா அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்சி. 2வது கான்ட்ரோவர்சி வந்து இந்த கோயில்களுக்கு எதிரா பண்ணியிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு எகெயின்ஸ்டா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உண்டு. பட் உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தை வந்து நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஒரு வரலாற்று நாவல் அப்படிங்கறதுனால நம்ம எதிர்பார்க்கிற அந்த போரு, சண்டைகள்லாம் எப்படி நடந்தது? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அந்த காலகட்டத்துலன்ற வரைக்கும் இதுல வந்து டீடைல்டாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகம் வந்து மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள். இந்த வருஷம் வந்து நான் அலெக்சா நீ என்னை காதலிக்கிறாயா, வசந்தம் வராத வருடம், தேச விரோத மலர், மையல் அப்படின்னு சில கவிதை தொகுப்புகள்லாம் அவரோடது நான் படிச்சேன். அவரோடதுல வந்து ரொம்ப மனசுல நிக்கிற ஒரு வாரி என்ன அப்படின்னா, தேத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அழாமலே இருக்க முடியுமா? நனைகிறவர்கள் இல்லாத இடத்திலும் பெய்கிறது மழை அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். அடல்ட்ஸுக்கு வந்து இந்த வரி ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஏன்னா நெறைய இடங்கள்ல வந்து நம்ம மனசுக்குள்ளே நெறைய விஷயங்கள வச்சு பூட்டிக்கிற மாரி ஒரு நிலைமை வரும். நெறைய இடங்கள்ல வந்து வாய் விட்டு சொல்லி அழ முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா வந்து நமக்கு யாரும் தேத்த மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம வந்து அழாம அப்படியே இருக்க போறோமா அப்படின்னா கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு நம்ம தேத்திக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு தானே இருப்போம். அத பத்தி எல்லாம் பேசுற ஒரு புத்தகம் தான் இது. அதாவது அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து நம்ம மனசுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சிருப்பாரு அவரு. சார வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து முதல்ல பார்த்து பேசி ஃபோட்டோலாம் வேற எடுத்தோம். அதெல்லாம் நம்ம Instagramல போட்டிருக்கேன். நீங்க ஸ்டோரீஸ் வித் அதித்தி தான் என்னுடைய சேனல் பேரு. நீங்க தேவைப்பட்டா அங்க போய் செக் பண்ணிக்கலாம். இத்தனை வருஷமா நான் சார பார்த்துருக்கேன். பட் சாரோட புத்தகங்கள் நம்ம படிச்சது கிடையாது. லாஸ்ட் இயர் தான் படிக்க ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் எப்படியாவது சார பார்த்து ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நம்ம பண்ணிட்டோம். சாருடைய கவிதைகள்ல வந்து ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. எங்க பார்த்தாலும் ஃபேக் ஐடி இருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு ஃபேக் ஐடி இன்னொரு ஃபேக் ஐடியும் லவ் பண்ணுது. இந்த 2 ஃபேக் ஐடியும் வந்து கல்யாணமும் பண்ணிக்குது. ஆனா இந்த 2 ஃபேக் ஐடிக்கும் வந்து பொறக்கிற புள்ள வந்து ஒரிஜினல் புள்ளையா இருந்துருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான கான்செப்ட்ல ஆரம்பிச்சு, நம்மளுடைய எக்ஸ் லவர் வந்து அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை எதுக்காக நமக்கு அனுப்புறாங்க? அத வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அங்க நின்னு அச்சத போடுறப்ப அவங்க மனசுல இருக்கிற இந்த பாரம் குறையும்னா, இல்ல நம்ம வந்து இத பார்த்து இன்னும் நீ உட்கார்ந்து அழு அப்படிங்கிறத யோசிச்சு அனுப்புறாங்களா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. மனித மனங்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிற கவிதை தொகுப்புகள்ல இதுவும் ஒண்ணு. வேற கவிதை தொகுப்புகள் வேணும்னா நெறைய கவிஞர்கள் இருக்காங்க தமிழ்ல. நம்ம வந்து பிகினர்ஸ் அப்படின்னா நாமத்குமார் சாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரும் வந்து ரொம்ப சினிமா வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமா எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நம்ம முணுமுணுக்கிற மாதிரியே வந்து இருக்கும். அடுத்ததா நான் சொல்ல போற புத்தகம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த தமிழ் சிறுகதைகள் 100 அப்படிங்கிற புத்தகம். 20ஆம் நூற்றாண்டு த்ரூ அவுட் அதாவது 1900ல ஆரம்பிச்சு 2000s வரைக்கும் நெறைய எழுத்தாளர்கள் வந்தாங்க. அந்த ஒரு எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சிறந்த சிறுகதைகளை பேசுற ஒரு புத்தகம் தான் இது. மல்டிபிள் ஜேர்னல்ஸ்ல இருக்கிற கதைகளை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஆனா அதுக்காக வந்து நான் 10, 20 புக்கெல்லாம் எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இந்த புத்தகத்துல வந்து நெறைய அமேசிங்கான ரைட்டர்ஸ பத்திலாம் எழுதியிருப்பாங்க. இத பத்தியும் வந்து நம்ம சேனல்ல நான் டீட்டெயில்டா பேசியிருக்கேன். லைக் 10 நிமிஷம் குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 10 கதை சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசியிருந்தேன். லிட்டரலா இது வந்து 10 நிமிஷத்துல நான் 10 கதை சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. ஒரு கதையா தேர்ந்தெடுத்து, அதுல 100 இருந்தது. 100மே நல்லா தான் இருந்தது. பட் அதுல வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா நிக்கிற மாதிரியான சில கதைகள் இருக்கும் இல்லைங்களா?
அத மட்டுமே வந்து நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பேன். ஆங்கிலத்திலுமே வந்து இந்த மாதிரி நீங்க குயிக்கா படிக்கணும் அப்படின்னா, சிறுகதைகள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் வந்து சில பேர் கமெண்ட்லலாம் கேட்பீங்க. லைக் இங்கிலீஷ் புத்தகங்கள் வந்து படிக்கிறப்ப, அ நமக்கு வந்து அந்த ஃப்ளூயன்ட்டா படிக்கணும். இங்கிலீஷ் பேச வர்றப்ப வந்து நமக்கு ஃப்ளூயன்ட்டா வரணும் அப்படின்னா, புத்தகங்கள் மூலமா எப்படி அத வளர்த்துக்கிறது அப்படின்றப்ப, நான் ஒரு சின்ன டெக்னிக் ட்ரை பண்ணேன் என்னோட சின்ன வயசுல. என்னன்னா, நம்ம ஒரு கதை படிக்கிறோம், சிறுகதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து நெட்ல போயிட்டு, அது வந்து என்ன கதை, அதோடைய ஆரம்பத்துலருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறப்ப, நமக்கு வந்து கதை இத நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது தெரியும். அடுத்தபடியா வந்து நம்ம அப்படியே ஃப்ளோவா படிக்கிறப்ப நமக்கு எந்த கஷ்டமும் வந்து ஏற்படாது. சரி ஓகே இப்படித்தான் போகுது. அதனால இது புரியுது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு வொர்க் ஆச்சு. இந்த காலகட்டத்தில வந்து எல்லார் கையிலயுமே மொபைல் இருக்கு அப்படிங்கிறதுனால, இது வந்து டெஃபினட்டாவே எல்லாருமே வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த பாகத்துல நான் சொல்ல வந்த சில புத்தகங்கள். அடுத்த பாகத்துல வந்து வேறு சில புத்தகங்களோட நான் உங்கள சந்திக்கிறேன். அண்ட் நீங்க என்னை வந்து Instagramல ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பட்டன ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வரும். நீங்க நமக்கு வந்து ஹைப்பும் குடுக்கலாம்.